என்னங்க ரெண்டு பேரும் இப்படி வழிய மறைச்சிட்டு நிக்கிறீங்க? ஐயோ, நாங்க வழிய மறைச்சிக்கிட்டே நிக்கல. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு தான் நிக்கிறோம். நம்ம அவசர தக்கா மோவர் இருக்கால சரசு, பணம் கட்டி பெரிய படிப்பு படிக்கிறது காலேஜுக்கு அனுப்பியிருக்குல்ல, அந்த சரசு தான். தெரியுமா என்ன? தெரியாத மாதிரி திருதுறன்னு முழிக்கிற. நம்ம பாலுக்காரர் இருக்கார்ல, தெரியாடி பஞ்சவரணத்து பேரன், பாலுக்காரரு பாண்டியையும் அந்த சரசும் ரெண்டும் பழக்க வழக்கம் வச்சிருக்கு. என்ன சொல்ற புரியுதா? ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பாரு, ரெண்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்ணால பார்த்தேன். இந்த பிள்ளை என்ன கலர் சட்டை போடுதோ அதே கலர் சட்டை தான் பால்காரரும் போட்டுக்கிட்டு வராரு. இந்த பிள்ளை வீட்லயே ஃபோன் பண்ணி சொல்லிடும் போல இருக்கு. இந்த பாரு, அது நல்ல பிள்ளை, படிக்கிற பிள்ளை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். போய் வேற யார்ட்டாச்சும் சொல்லு. ஏய் நம்புடி, உண்மையை தாண்டி சொல்றான். எங்களுக்குன்னா வேற பொழப்பு இல்லையா? கண்ணால பார்த்தோம், அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது ரெண்டும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்கு. இதான் அப்புறம் நம்புவா. இந்த செவுத்துல நின்று மறைஞ்சுக்கிட்டு நீ பாக்குற. இப்போ அந்த பிள்ளை வர டைம் தான், 15 நாள் லீவ்ல வந்துருக்குது. இப்போ அது என்ன கலர் சட்டை போட்டுக்கிட்டு வருதுன்னு முதல்ல நீ பாரு, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். என்னங்கடி வெளியில வேலையா போறவள இப்படி வழிமறிச்சு நிக்க வச்சுக்கிட்டு கலர் சட்டையை பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? பாரு, நீ பாரு. வரல. ஆமா, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வருதுடி. ஒரே நீங்க சொன்ன மாதிரியே வருதுடி. இப்ப பாரு, அந்த வீட்டுக்கு பால் கறக்க வரதுக்கு கரெக்டான டைம் இதுதான். இந்த நேரத்துக்கு இந்த பிள்ளை வந்து இங்க என்னத்துக்கு நிக்குது? இப்ப இது என்ன கலர் சட்டை போட்டுக்குன்னு பார்த்தல, அப்படியே பாரு. 5 நிமிஷம் தான், இப்ப வெயிட் பண்ணி பாரு. பாத்தியா அது என்ன சட்டை போட்டு வருது? அதே மாதிரி சட்டை பால்காரர் போட்டு வந்திருக்காரு. பாத்தியா? இன்னைக்கு முதல் நாள் தானே, ஏதோ தெரியாம கூட போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம்ல. இதே டயத்துக்கு நாளைக்கு வந்து பாரு, இதே மாதிரி ஒரே கலர்ல சட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டே தான் பார்த்துருக்குற, நாளைக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றன்னு நான் பார்க்குறேன். வா. ஏண்டி எனக்கா பொழப்புல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க வானா தேனும் அந்த இடத்துக்கு நான் வரவா முடியும்? அப்புறம் எதுக்கு வந்தியா? அது வந்து உண்மையா என்ன தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் அந்த வேறல வந்து உங்களை மாதிரி என்ன நினைச்சா நீனே? ஐயோ, நீ தங்கமான மனசியாச்சு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வந்துருவாங்க, பாப்போம். வா. பாத்தியா கரெக்டான டைத்துக்கு வந்துட்டா. இப்ப பாரு, பாலுக்கார் வருவாரு. ஹை சரஸ். முத்து, இப்ப என்ன சொல்றேன்? இருந்தாலும் நான் நம்ப மாட்டேப்பா. இதே டைத்துக்கு தான் நம்ம நேத்தி வந்தோம். எங்களுக்கு முன்னாடி வந்துட்டியா நீனு? அட்ரஸ் அக்கனானா? சாச்சா இல்லடி, அது என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கம் இல்ல, அதனாலதான் வந்தேன். சரி இந்த பக்கம் வந்து நின்னுங்க, வராங்களான்னு பாக்கணுமா இல்லையா? அதோட வச்சுக்க. ஏய் வந்துருச்சு. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே இந்த புள்ள என்ன கலர் சட்டை போடுதோ அதே கலர்ல பாலுக்காரரும் போட்டுட்டு வராருடி. ஹாய் சரஸ். ஓகே முத்து. ஆஹா, அவசரத்து அக்காமாக நல்ல அவசரமா இருக்க போல இருக்கே. படிக்க போறான்னு இந்த படிப்பை தான் கத்துக்கிட்டு வந்திருக்கிறாளா? இருக்கட்டும், எதுக்கும் இன்னும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். அடுத்த வீட்டு கதையை ஆராய்ச்சி பண்றதுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் போல இருக்கு. முத நாள் என்ன மினுக்குனுச்சு, இன்னைக்கு வர எங்களுக்கு முன்னாடி வந்து நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்பா பாப்பா, இதுதான் உலக வழக்கம் போல இருக்கு. போ, இன்னைக்கு அவளுக்கு வர்றதுக்குள்ள சத்தம் போடாம நம்ம பார்த்துட்டு போயிடணும். எடியே, உனக்கு ஒன்றும் வேலையெல்லாம் இல்லையோ? இதே வேலையா தான் இருக்கிறியா? இல்ல இங்கே பாய் விரிச்சு போட்டு படுத்துட்டியா? திங்கிறது கழுவுறது எல்லாமே இதே இடம் தானா? அப்பா பாப்பா, நீ இப்பேற்பட்ட ஆளா? என்ன வாங்க பக்கம் அடி சக்கனா. அதோட வச்சுக்க பாத்துக்கிறேன் ஒரு கைக்கு. முத்து, என்ன முத்து, டெய்லி நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்றேனோ அதே கலர் ட்ரெஸ் பண்ற. என்ன முத்து, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இதை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லை சரஸ், எங்கள் தாத்தா தான் என்னை டெய்லி இந்த மாதிரி கலராக சட்டை போட்டு போன்னு சொன்னார். அவர் சொன்னதுனால தான் சரஸ் போட்டு வரேன். நீ இதே மாதிரி கலராக சட்டை போட்டு வர எனக்கு தெரியாது சரஸ். ஐயோ, நடிக்காத முத்து, நடிக்காத. அச்சோ, நான் நடிக்கல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இனிமே இந்த மாதிரி நான் போட்டு வர கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் முத்து. இந்த கலர் சட்டையை பார்த்துட்டு தாத்துக்குட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே நான் தான். அதனால தான் தாத்துக்குட்டி பேரனுக்கு இதே கலர் சட்டையை போட்டுக்கிட்டு வாடான்னு சொன்னது. இது ஒரு ஆளை வர சொல்லி பார்க்க வச்சுட்டேன். இப்போ பார்த்த ஆளு கன்ஃபார்மாக ஊரெல்லாம் பரப்புன்னு பரப்பிடும். பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மாஸ்டர் பிளான்லாம். என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா?
ஐயோ பக்காவா நடந்துருச்சு. அந்த மேனாமணிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து பேச போறது உன் பேரனையும் அந்த சரசை பத்தி மட்டும்தான். அதை பத்தி மட்டும்தான் அந்த ஊரெல்லாம் பேச போகுது. சூப்பரு. இதே மாதிரி இன்னும் 2 பேரும் நாளைக்கு அழைச்சிட்டு வா. நாளைக்கு அந்த பிள்ளை என்ன கலர் சட்டை போடுதுன்னு அதையும் சொல்லிவிடு. ஆமாம். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு பண்ணிட்டு இருக்கிறது? அந்த பிள்ளையோட அம்மா அவசரத்தை போய் சந்திச்சிட வேண்டியதானே நீனு? அவசரத்தை சந்திக்கிறதுக்கு என்ன அவசரங்கிறேன்? ஒரு அவசரமும் இல்லை, நிதானமாக சந்திச்சுக்குவோம். அதுவே நம்மளை தேடி வரும். அதுதான் அவசரமாக வரணுமே தவிர நம்ம போய் அவசரத்தை பார்க்கறதுக்கு அவசரப்படக்கூடாது. என்ன நெட்டவள்ளி? சரிதான் தாத்துக்குட்டி, சரிதான். இப்போ எனக்கு அவசரமா வருது, நான் போட்டா